நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு 461 புள்ளிகள் பாசிட்டிவ் சென்டிமெண்ட், மோர் தென் 2% கிட்ட பாசிட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த வீக்லி க்ளோசிங்கும் ஒரு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு டொனால்ட் ட்ரம்ப்போடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சீஸ் ஃபயர் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு வெள்ளைக்கொடியை காட்டினவுடனே மார்க்கெட் எல்லாமே பச்சை பசேல்னு திரும்பிடுச்சு. இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கும்போது மார்க்கெட் இஸ் நாட் ஏ செல் ட்ரெண்ட், மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கட்டாயம் ஒரு புல் பேக் ரேலி வரும், ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வரும்னுட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம போட்ட ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அடுத்த மூவ் என்ன சொல்ல போகுது அப்படின்ட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு ஒரு ஆர்டிகல்ஸாகவும் கொடுத்து ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்தோம். அந்த வீடியோவை நம்ம என் கார்டில் பின் பண்ணுறோம், பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு புரியும். அன்றைக்கி மார்க்கெட் 350 புள்ளிகள் நெகட்டிவ், பட் அதில் வந்து ஒரு புல்லிஷ் பயாஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்னும் நம்ம சொன்ன இடத்துல இருந்து மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோவில் இருந்து 2.60%, அதாவது 598 புள்ளிகள் புல்லிஷ் பயாஸில் நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. நிஃப்டி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா யாருடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் கட்டாயம் நம்மளுக்கு வேணும்னு. பேங்க் நிஃப்டி என்ன நடந்தது, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் ஒரு 1638 புள்ளிகள், மோர் தென் 3%, நியர்பை 3% ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ், எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் மோட். நம்ம பேங்க் நிஃப்டியை என்ன லெவலில் சொன்னோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ப்ரீச் பண்ணணும். அதாவது நம்ம சொல்லும்போது 54,500, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ப்ரீச் பண்ணதுன்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகும். அப்போ மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணுதா, மார்க்கெட் மேலே போச்சா, எக்ஸாக்டாக ப்ரீச் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் பயாஸில் லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் 3% கிட்ட ஹைக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்க. இந்த லோவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.34. இதுக்கு எல்லாமே பேங்கிங் ஸ்டாக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ட்ரம்ப்போடைய அனௌன்ஸ்மெண்ட்டுன்றத விட பேங்கிங் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதுனால மட்டும்தான் அங்கே நிஃப்டி அப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோஸ் வைக்க முடிஞ்சது. அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி போக போகுது, மார்க்கெட்டில் என்னென்ன இம்பேக்ட் க்ரியேட் ஆகும், டெக்னிக்கல் லெவல்ஸில் எது ஒரு ஜோனாக இருக்குது, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பேங்கிங் செக்டார் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் தரவில்லை. இது ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதுக்கு மேஜரான ஒரு பியர்ஸ் அடில் ஜோன் இருக்குது. அந்த பியர்ஸ் அடில் உடைச்சார் தான் அடுத்த கட்டம் மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகும். இல்லைனா நிஃப்டியும் அங்கே ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி ஏறிட்டு ஃபர்தராக கீழே வரும். ஒன் பை ஒன்னாக நம்ம சார்ட்டில் பார்ப்போம். யாருடைய ஓகே, நிஃப்டி இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து ஒரு புல் பேக் ரேலி வந்திருக்கு. இப்போது அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் எந்த ஜோன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த டயக்னல் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்கணும். அப்படி உடைக்கல மார்க்கெட் மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா அந்த செல் ஆன் ரைஸ் கண்டினியூஷன் தொடரும். அந்த செல் ஆன் ரைஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், கிளியர் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒவ்வொரு ஸ்விங்காகி போகும்போதும், ஒரு ஸ்விங்காகி போகும்போது செல் ஆகுது, அடுத்து ஒரு ஸ்விங்காகி போகும்போது செல் ஆகுது, மீண்டும் இங்கே ஒரு ஸ்விங்காகி. பட் இங்கேருந்து போகிறது கேண்டில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் பயாஸில் இருக்குது டுவர்ட்ஸ் லிமிட்டட் அப்சைட். மண்டே வந்து கேப் அப் ஓப்பனிங் நடைபெற்றால் 23,635க்கு ஓப்பன் நடைபெற்றால் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு செல் வரும். அந்த செல்லுன்றது எவ்வளோ தூரம் வரும்னா 23,482. இந்த ஜோன் ஒரு காலம் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகலாம். இந்த கேண்டலோடைய 50%, இந்த கேண்டலுக்கு ஒரு 50% ரீடெஸ்ட் ஆகணும். அப்படி ஆகிட்டு மார்க்கெட் புல் பேக் ஆகணும். நல்லா ஒரு 1 ஹவர் கேண்டலில் வச்சு காட்டுறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ஜோனுக்குள்ளார என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடைபெற்றிருக்கு, தெரியுதுங்களா? இந்த பிரேக் அவுட் ஒரு கன்சால்டேஷன். அது டோட்டலாக எப்படி பார்க்கலான்னா, இது ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனுக்கு 2 விண்டோ கேண்டல் ஓப்பனிங்காக வந்திருக்கு. இந்த விண்டோ கேண்டல்லேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் லிட்டர்லி ஒரு 23,472 ஒரு காலம் வந்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆச்சுன்னா டார்கெட் 23,630 அண்ட் தென் ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக 23,822. ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் நல்லபடி மேலே போச்சுன்னா அப்படி ஒரு ரீடெஸ்ட், மறுபடியும் மேலே போச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் ஆகி போகணும். இப்போ வந்து ஒரு கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்திருக்கு. ஃபர்தர் மேலே போச்சுனால இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அதனால தான் யாருன்னா நம்ம சொல்லி இந்த இடத்துல யாருன்னா பை பண்ணியிருந்தாலோ, இங்கே யாருன்னா ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தாலோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் கட் பண்ணி விடுங்க. ஃபர்தராக ப்ரீமியம் எரோட் பண்ணி விட்டாங்கன்னா கண்ணில் பார்த்த ப்ராஃபிட் காணல் நீர் ஆகிவிடும். ஓகே, நெக்ஸ்ட் சினாரியோ என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும், கம்ஃபர்டபுளாக உடைக்கணும். எந்த ஜோனுக்கு மேலே உடைக்கணும்னா இந்த 23,900, இந்த 24,000 ரவுண்ட் ஃபிகராக வைங்க.
இந்த 24,000 ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது தான் நெக்ஸ்ட் மூவ் க்ரியேட் ஆகும் மார்க்கெட்டில். ஃபர்தர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு ஜோன் பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக அமையும். அப்படி உடையலைன்னா மார்க்கெட் வந்து இங்கே சைட்வேஸ் சாப்பினஸில் தான் வரும். இதுதான் நிஃப்டியோடைய கரண்ட் சினாரியோ. அப்படி நிஃப்டி இந்த இடத்துல தான் உடச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா யார் சப்போர்ட் நம்மளுக்கு தேவைன்னு சொன்னோம்? பேங்கிங் ஸ்டாக்ஸ். அப்போ பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னவாக இருக்குது? பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸை கிளியராக உடச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கும் ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இந்த கேப் ஃபில்லிங், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குங்க இல்லையா, இந்த கேப் ஃபில்லிங் ஜோனை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும். எக்ஸாக்டாக இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அதுக்குண்டான ஒரு ரேலி, ஒரு பவுன்ஸ் பேக் ரேலி. இப்படி எக்ஸ்ட்ரீம் மேலே போனது இந்த இடத்துல கீழே வரும்போது இந்த பெரிய ஒரு கேப் ஃபில்லை முடிக்கும். அந்த கேப் ஃபில்லில் தான் நம்ம மார்க்கெட்டை ஒரு என்ட்ரிக்கு உண்டான ஜோனாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த கேப் ஃபில்லை முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போது இந்த ஜோனே பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் தான். என்னது, இந்த ஜோனே கன்சால்டேஷன் தான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் ரேலி தொடர்ந்து இங்கே வந்து ஒரு பேரிஷ் கேண்டல் கூட கிடையாது. எல்லாமே மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் ஆனாலும் மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணி வச்சு டுவர்ட்ஸ் ஹையர் ஐ ஃபார்மேஷன்லேயே போய்ட்டுருக்கிறது. இது ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டாக இருக்காது. ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா மண்டே பேங்க் நிஃப்டி இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க பொறுத்து இந்த 57,650 இந்த ஜோனுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக பேங்க் நிஃப்டி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா தான் இது வந்து நிஃப்டிக்கு பக்கபலமாக இருக்கும். அப்போது பேங்க் நிஃப்டி இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு யார் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் ஸ்டாக். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். மார்க்கெட் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அவங்க தான். இந்த லோலேருந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் ஒரு ரேலி. இதனால தான் வந்து பேங்கிங் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது. இப்போது இவங்களுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்றது நியர்பை இருக்குது. அப்போ இந்த நியர்பை ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது மட்டும்தான் பேங்க் நிஃப்டி அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் தென் ஆக்சிஸோடைய லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியர் ஒரு மூவ். இவங்களுக்கும் இந்த இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு ஹடல் இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் இது மட்டும் இல்லை, இவங்க பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு ஹெவி வெயிட்டேஜான ஹெச்டிஎஃப்சி ஒரு எரிமலையாட்டம் புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு பாட்டம் அவுட்லேருந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் தென் ஆக்சிஸ் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் ஹெச்டிஎஃப்சி ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவரி வரும். ஒரு ஓவர் சோல்டு ஆகிருக்கு. ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து மிகப்பெரிய ஒரு கரெக்ஷன். இந்த இடத்துல இருந்தே நம்ம ஒரு அலாட் கொடுத்தோம். நான் இங்கே ஒரு ஃபஸ்ட் லெவல் வாங்குகிறேன், செகண்ட் லெவல் அந்த 730 இந்த ஜோன் வரும்போது அக்குமுலேட் பண்ணுறவங்க பை பண்ணுங்கன்னுட்டு நம்மளுடைய ஃபேஸ்புக் ஆர்டிகல்ஸில் கிளியராக எழுதி போட்டிருந்தோம். அதை புரிஞ்சவங்க இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கட்டாயம் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி இங்கேருந்து புல் பேக் வருதான்னு பார்க்கணும். ஹெச்டிஎஃப்சியுடைய டேர்னிங் பாயிண்ட் தான் நாளைக்கு மண்டே மார்க்கெட்டை வந்து இம்பேக்டாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி அரவுண்ட் 780க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடச்சதுன்னா இது பேங்க் நிஃப்டியை பூஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு வரும். இல்லை ஹெச்டிஎஃப்சி இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரகிள் வருது, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இவங்களாம் ப்ராஃபிட் புக்கிங் வராங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் அந்த ஒரு கன்சால்டேஷன் மோடு. இங்கேருந்து என்ன நடக்கும், ஒரு போய் தொட்டவுடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வரும். அந்த ரீடெஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரீடெஸ்ட், அதை கண்டு நம்ம பேனிக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது கம்ஃபர்டபுளாக 55,200 வரைக்காலம் மார்க்கெட் வந்தாலும் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து லாங் பொசிஷன் எடுத்தவங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இவங்களாம் ஸ்விங்குன்ற கான்செப்டில் எடுத்தவங்கள ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக அமையும். ஒரு ஹெல்த்தியான ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது நிஃப்டிக்கு பக்கபலமாக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் ஓவர் சோல்டு ஆகிருக்கு. இந்த ஓவர் சோல்டுலேருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா மார்க்கெட்டை நிஃப்டியை பக்கபலமாக தூக்கிட்டு போகும். ஸோ மண்டே ரிலையன்ஸ் அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப 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 க்ரூஷியல் லெவல். வாட்ச் பண்ணி பாருங்கள். ரிலையன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இன்ட்ராடே கேண்டலுக்கு இந்த கேண்டலுக்கு மேலே ஓப்பன் அப் ஆச்சுன்னா 1200 1300க்கு மேலே ஒரு பிரேக் அவுட்
அண்ட் ரீடெஸ்ட் நடைபெற்றால் மெல்ல 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 ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக 1465க்கு போகும். பொறுத்திருந்து பார்ப்போம் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுன்னுட்டு. என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ் இப்பயும் சொல்லுவேன், மார்க்கெட் வால்டலிட்டியாக தான் போகும். இந்த வால்டலிட்டி மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை ஒரு கரெக்ஷன் டிப்பில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க, அக்ரெசிவ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நான் பாருங்கள் ஸ்லோவாக டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிட்டுருக்கேன். ஒவ்வொரு டிப்லேயும் என்னுடைய ஸ்டாக்ஸ் ஒரு டிப்புக்கு வரும்போது மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.